அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவின் வட மாநிலங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் பலாத்கார சம்பவங்கள், வன்கொடுமை சம்பவங்கள் அதிகமாக நடந்து வருகின்றன. நகர்ப்புறங்களில் நடந்தால் போலீசார் விசாரணை என்று நாட்களை இழுத்தடித்துக் கொண்டு செல்வார்கள். இதுவே கிராமப்புறங்களில் நடந்தால் அவர்கள் கொடுக்கும் தீர்வு சற்று வித்தியாசமானதாகவும் இருக்கும். காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும், மரத்தில் கட்டி வைத்து அடிப்பார்கள். இன்னும் அதிகபட்சமாக வலுக்கட்டாயமாக நிகழ்ந்த சம்பவம் என்பதால் அபராதம் தான் விதிப்பார்கள். இதுவே குற்றவாளிகளுக்கு விதிக்கப்படும் தண்டனை என்பதால் அதனை தூசி தட்டுவது போன்று தட்டிவிட்டு அடுத்த குற்றச் செயல்களில் ஈடுபடுவதற்கு தயாராகி விடுவார்கள். பீகாரின் பெகுசராய் மாவட்டத்தில் உள்ள இப்ராஹிம்பூர் கிராமத்தில் அழகிய இளம்பெண் ஒருவர் நடந்து சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த இளைஞர் அவரது கன்னத்தில் ஆசையாய் முத்தம் கொடுத்துவிட்டு ஓடியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த இளம்பெண் தனது பெற்றோரிடம் சொல்ல உடனே ஊர் கூடியது. பஞ்சாயத்தில் முகவதற்கு ரூபாய் 30,000 அபராதம் விதிக்கப்பட்டது. எனக்கு முத்தம் கொடுத்துவிட்டு அபராதம் விதித்தால் என்னை யார் திருமணம் செய்து கொள்வார்கள்? ஒரு முத்தத்தின் விலை 30,000 ரூபாய் என விலை பேசும் நீங்கள் எனது மானத்தை பற்றி கொஞ்சமாவது நினைத்து பார்த்தீர்களா? இதனை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். போலீசில் புகார் கொடுத்து அந்த வாலிபரை தண்டிக்காமல் விடமாட்டேன் என சபதம் எடுத்துள்ளார் அந்த இளம்பெண். நியாயம்தானே? நன்றி.